பள்ளிகளில் தேர்வு பாடங்களாக ஆசியான் மொழிகளை கற்றுத்தரும் கல்வி அமைச்சின் தீர்மானத்தின் பின்னணியில் உள்ள நியாயம் குறித்து ஒரு கல்வியாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பஹாசா மலேசியாவிலும் ஆங்கில மொழியிலும் முதலில் மாணவர்களின் புலமையையும் திறனையும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களின் நடப்பு மொழித்திறன் புலமை குறித்து அரசாங்கம் தரவுகளை வெளியிட வேண்டும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் அலாயன்ஸ் நிர்வாக மையத்தின் துணை இயக்குனர் ஷரீஃபா முனிரா அலாட்டஸ் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக தேசிய மொழியான பஹாசா மலேசியா, உலகளாவிய பயனீட்டில் உள்ள ஆங்கில மொழி ஆகியவற்றில் மலேசிய மாணவர்கள் எந்த அளவுக்கு புலமையும் திறனையும் கொண்டிருக்கின்றனர் என்பதற்கு இந்த தரவுகள்தாம் சான்றாக இருக்க முடியும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் இதன் தொடர்பில் ஆராய்ச்சிகளை செய்து தரவுகளை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று நேற்று தம்முடைய ஃபேஸ்புக் பதிவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த தகுதிமிக்க தனிநபர்கள், சிந்தனையாளர்கள், பொதுமக்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள் ஆகியோரை அழைத்து கலந்துரையாடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆங்கிலம், பஹாசா மலேசியா ஆகியவற்றில் மலேசிய மாணவர்களின் புலமையையும் திறனையும் மதிப்பீடு செய்வதற்கு இவர்கள் உதவியாக இருப்பர் என்பதையும் ஷரீஃபா முனிரா சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.